எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான எவ்ரிடே பேசிஸில் வேர் பண்ணுற ஒரு நோ மேக்கப் லுக் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து நம்ம அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக்கு. மோஸ்ட்லி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ்குள்ளே தான் வந்து நம்ம டோட்டலாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூட இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கா பார்த்து ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பியூட்டி, ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்து டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் பண்ணோன்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இந்த கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டல் கிளென்சர். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகும். ரொம்ப ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குலாம் இது ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். பிகாஸ் இதில் வந்து கெமிக்கல்ஸ் ரொம்பவே கம்மி. இப்போ ஸ்கின் கேரில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். என்ன மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடோமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது வந்து சம்மருக்கு, விண்டருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ரொம்பவே சூட் ஆகும். எஸ்பெஷலி டே டைம் வந்து போட்டிங்கன்னா சன் டேன்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த நோ மேக்கப் லுக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கின் க்ளோ வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் எடுக்கிறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்ட்ரோக் க்ரீம் இல்லைன்னா ஏதாவது இலுமினேட்டிங் க்ரீமு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைலைட்டிங் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரோக் க்ரீம் வந்து கொஞ்சம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஸ்ட்ரோக் க்ரீமு, இலிமினேட்டர் அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆயில், ஃபேஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட ரோஸ் விட்டமின் சி ஆயில் வந்து இருக்குது. எந்த ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே. பட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கீங்கன்னா ஃபேஷியல் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணோன்னா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். கை நல்லா வந்து நம்மளுக்கு க்ளோ ஆகும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டமின் சி, விட்டமின் இலாம் போட்டிருக்கறதுனால சன்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். என்ன சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட மல்டி விட்டமின் SPF 50. இந்த சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது ரொம்பவே லைட் வெயிட் நம்மளுக்கு. இப்போ ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. ஸ்கின் வந்து செம்மையாக க்ளோ ஆகுது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நான் அப்படியே வெயிட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கின்னில் இது நல்லா சோக்காகி நல்லா செட்டில் ஆயிரும். ஸ்கின் இப்போ நல்லா வந்து க்ளோ ஆகுது முன்னாடி விட. ஸோ இதுலேயே நம்மளுக்கு இந்த க்ளோயிங் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்கின் கேர் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு நோ மேக்கப் லுக் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மேக்கப் போட்டிருக்கிறதே வந்து தெரியக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் கன்சீலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரோ கன்சீலர் பேலட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு டார்க் ஷேடும் லைட் ஷேடும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ கொஞ்சம் கன்சீலர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐலிட்ஸ்க்கு மேலே வந்து ஃபில் பண்ணணும். பிகாஸ் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது. இப்போவே வந்து கொஞ்சம் டார்க்னஸ் குறைஞ்சிருக்கும் தான் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ எஸ்பெஷலி இந்த கார்னர் வந்து மிஸ் பண்ண வேணாம். இப்போ கன்சீலர் வந்து என்னோட ஐலைட் சுற்றியும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட சின்ன இருக்க ஆக்னி வந்து கொஞ்சம் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டான ஷேட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இந்த டீ ஜோன் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எங்கெல்லாம் வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் வந்து ஒரு பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த க்ரீஸ் ஆகாது, அதாவது இந்த லைன்ஸ்லாம் போய் கன்சீலர் வந்து உட்காராது. ஸோ அதுக்காக வந்து பவுடர் வச்சு உடனே செட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ டீ ஜோனில் மட்டும்தான் வந்து பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ நான் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. இனி கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப லைட்டான ப்ளஷ், இது லைட் கலர் ப்ளஷ். இந்த ப்ளஷ் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சன் கிஸ்ட் லுக் கொடுக்குறதுக்கு என்னோட ஃபேஸில் இந்த ஜோன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே ப்ளஷ் வந்து என்னோட ஐலிட்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பயங்கர நேச்சுரலாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சுகரோட ஐப்ரோஸ் பென்சில் வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ நான் கம்ப்ளீட்டாக அப்படியே ரொம்ப சூப்பர் டூப்பராக ஃபில் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இது கோம் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வேளை எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அது ரிமூவ் ஆயிரும். இப்போ காஜல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பிகாஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வீட்டில் காஜல் வந்து யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாகவே. ஸோ மஸ்காராக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து லாக்மி ஐகானிக் மஸ்காரா இருக்குது. இந்த மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் லுக், ஒரு லிஃப்ட் கொடுக்கும். ஸோ மஸ்காரா கொடுத்தோன்னா ஐஸ் வந்து நல்ல லிஃப்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து காஜல் கொடுக்கறதுனா கொடுக்கலாம், பட்டு தேவையில்லை நோ மேக்கப் லுக்கில். ஸோ எதுக்கும் வந்து ஜஸ்ட்டு நான் டைட் லைன் பண்ணிக்க போகிறேன். அது திக்காக கூட இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் இப்படி கொடுத்துக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிப்ஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேஸ் ஷாப்போட லிப் டிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது மேக்கப் வந்து இருக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப அப்படியே ரொம்ப சட்டிலாக இருக்குது. இது தாராளமாக வந்து எவ்ரிடே பேசிஸ்லேயே வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். இப்போ இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. இந்த மேக்கப் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஹூப்ஸ் வந்து நான் இது கூட பேரப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷ் மேக்கப் லுக். ஸோ எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ இந்த லுக் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாரும் வந்து கூடவே இந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.